ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் என்ன பலன்? பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இவைகள். ஒவ்வொருவருக்கும் நிறைய விருப்பங்கள், ஆசைகள் உண்டு. பணம், பொருள், மகிழ்ச்சி, சுயநலத்தினுடைய வெளிப்பாட்டாக கூட அது இருக்கலாம். அதே போல் நிறைய பணம் வேண்டும் அல்லது அதிகாரம் வேண்டும், எல்லாவற்றிலும் முன்னிலைப்படுத்த வேண்டும். இந்த ஆசைகள் வேக வேகமாக வளர்ந்து பல நேரங்களில் கடவுளிடமிருந்து நம்மை இழுத்து சென்றுவிடும். கடவுள் சார்ந்தவை, கடவுளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு மனமில்லாமல் போகலாம். அந்த எச்சரிக்கை தான். உலகமெல்லாம் தனதாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த இயல்பு ஒரு நாள் நம்மையே இழந்து கடவுளையும் இழந்து தவிக்கிற நரகத்திற்கு நம்மை இட்டு சென்றுவிடும். அந்த எச்சரிக்கையை தான் இயேசு தருகிறார். எனவே கொஞ்ச நேரம் அமர்ந்து நம்முடைய ஆசைகள், விருப்பங்கள், நம்முடைய எதிர்பார்ப்பு இந்த உலகத்தை சார்ந்தவையா அல்லது மறு உலகத்தை சார்ந்தவையா? நம்முடைய ஒவ்வொரு நாளும் நடக்கிற நம்முடைய செயல்பாடுகள் அல்லது நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய திட்டங்கள் எந்த இலக்கை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? இதெல்லாம் யோசித்து பார்ப்போம். பிறகு இயேசுனுடைய இந்த வார்த்தையில் நமக்கு அர்த்தம் தரக்கூடிய ஒரு வாழ்வை நோக்கி வழிநடத்த சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.